ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன்ஸில் செகண்ட் மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கூகுள் கிளவுடில் கிளவுட் என் பாயிண்ட்ஸ் குயிக் ஸ்டார்ட் லேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோட்டலாக இந்த லேபுக்கு 1 hour கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0 மார்க்கில் இருக்குது. நம்ம அந்த லேபுக்கு 100 மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லேப் கம்ப்ளீஷன் ஆகிடும். ஸோ நான் ஸ்டார்ட் லேப் கொடுக்குறேன். ஸ்டார்ட் லேப். ஸோ நான் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கூகுள் கிளவுட் கன்சோலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் இன் இன்கோகனிட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் விண்டோவில் ஃபஸ்ட்டு செட்டப் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் க்ளவுட் செல்லை ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திரும்ப செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளவுட் செல்லை ஆக்டிவேட் பண்ணுறேன். கண்டினியூ. ஆதரைஸ். ஆப்ஷனல் யூ கேன் லிஸ்ட் தி அக்கௌண்ட் நேம் வித் திஸ் கமெண்ட். ஸோ நான் கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் யூ கேன் லிஸ்ட் தி ப்ராஜெக்ட் ஐடி வித் திஸ் கமெண்ட்டு. ஸோ இந்த கமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஐடி நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் க்ளவுட் செல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஐடி லாஸ்ட் நம்பர் 5cc அப்படிங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கு. திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாஸ்க் 1 கெட்டிங் தி சாம்பிள் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டர் தி ஃபாலோயிங் கமெண்ட் இன் கிளவுட் செல் டு கெட் தி சாம்பிள் ஏபிஐ அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கமெண்ட்டு சேஞ்ச் தி டைரக்டரி தட் கண்டைன்ஸ் தி சாம்பிள் கோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப க்ளவுட் செல்லில் அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாஸ்க் 2 டிப்ளாயிங் தி எண்ட் பாயிண்ட்ஸ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. டு டிப்ளாய் தி எண்ட் பாயிண்ட்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ரன் தி ஃபாலோயிங் ஸ்கிரிப்ட் விச் இஸ் இன்க்ளூடட் இன் தி சாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளாய் API.sh. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ளவுட் செல்லில் அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ டிப்ளாயிங் ஆகுது. டிப்ளாயிங் ஓப்பன் API.yml. ஸோ வெயிட்டிங் ஃபார் async ஆப்ரேஷன்ஸ் சர்வீசஸ். நம்முடைய ப்ராஜெக்ட் ஐடிங்க லிஸ்ட்டாக இருக்குது. நம்முடைய ப்ராஜெக்ட் ஐடிங்க அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ appspot.com gcloud endpoints services deployன்னு வந்திருக்கு. open API.yml. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் async ஆப்ரேஷன்ஸ் டு கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நமக்கு டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். க்ளவுட் எண்ட் பாயிண்ட்ஸ் வெரிஃபை தி ஆப்ஜெக்ட் செக் மை ப்ராக்ரஸ் கொடுக்குறேன். ஸோ நமக்கு 20 மார்க்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்க் 3 டிப்ளாயிங் தி API பேக் எண்ட். ஏபியோட பேக் எண்டை நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்குள்ளே கமெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டு டிப்ளாய் தி ஏபிஐ பேக் அண்ட் மேக் ஷோர் யூ ஆர் இன் தி எண்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். இதில் ரீஜன் கொடுத்துருக்காங்க யூஎஸ் சென்ட்ரல் அப்படின்னு. ஸோ நான் அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ளவுட் செல்லில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். deploy app.sh. So gcloud app create descriptor default. So beginning deployment of services. So 100% முடிஞ்சிட்டு ஃபைல் அப்லோட் டன். நமக்கு ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. செவரல் மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு அதுவே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் இந்த லேபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் மோர் தென் டைம்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ராசஸாக கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும். ஸோ அப்டேட்டிங் சர்வீசஸ். ஸோ நமக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. பில்ட் அனலைசஸ் US Central 1 Python using Python version, Google runtime version, runtime successfully downloaded, running Python, build exporting, adding layer, Google Python, runtime Python. So more than process நடந்துக்கிட்டே இருக்கு. ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ப்ராசஸ் ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ புஷ் டன்னு வந்திருக்கு. ஃபினிஷ்டு ஸ்டெப் டு பில்ட் புஷ் டன்னு வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்டேட்டிங் சர்வீசஸ் திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் ஒர்க்கிங். திரும்பவும் அதே கமெண்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. அப்டேட்டிங் சர்வீஸ் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ஃபினிஷ்ட் ஆகிட்டு ஸோ புஷ் டன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்டேட்டிங் சர்வீஸ் திஸ் மீன் அதாவது ஸ்டார்டிங் டிராஃபிக் ஸ்பில்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. டிப்ளாய்டு சர்வீஸ் யூ கேன் ஸ்ட்ரீம் லாக்ஸ் கமாண்ட் லைன் பை ரன்னிங் gcloud லாக்ஸ் ட்ரைல் இஸ் டிஃபால்ட் யூ அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசர் ரன் gcloud ஆப் வெப் ப்ரௌசர்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் மை ப்ராக்ரஸ் தான். ஸோ நான் செக் மை ப்ராக்ரஸ் கொடுத்து பார்க்குறேன். செக் மை ப்ராக்ரஸ். ஸோ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு ஸோ இப்போ நமக்கு 40 மார்க்ஸு. ஸோ நமக்கு இப்போ 40 மார்க்ஸ் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு 4 sending requests to the API ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டிப்ளாயிங் தி சாம்பிள் API யூ கேன் சென்ட் requests டு பை ரன்னிங் தி ஃபாலோயிங் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட்டை இங்கே நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு வந்திருக்கு அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு டு டெஸ்ட் ரன் தி எக்ஸாம்பிள் இன் க்ளவுட் செல். இதை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப க்ளவுட் செல்லில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ ஜான் எஃப் கென்னடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ். அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ். ஸோ 20 மார்க்ஸ் ஏறிட்டு. ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு 60 மார்க்ஸ் வந்திருக்கு. இன்னும் 40 மார்க்ஸ் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு 5 ட்ராக்கிங் API ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரன் தி டிராஃபிக் ஜெனரேஷன் ஸ்கிரிப்ட் இன் க்ளவுட் செல் டு பாப்புலேட் தி கிராப்ஸ் அண்ட் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு க்ளவுட் செல்லில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ப்ரெஸ் Ctrl+C டு ஸ்டாப். இந்த ப்ராசஸ் ஆகும்போது Ctrl+Cயை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டாப் ஆகிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஒரு செக் பண்ணிக்கிறேன். தி ஸ்கிரிப்ட் ஜெனரேட்ஸ் ரிக்வெஸ்ட்ஸ் இன் எ லூப் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டைம்ஸ் அவுட் இன் 5 minutes
To end the script sooner, enter Ctrl+C in Cloud Shell. ஸோ நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் மெனு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ட் மெனு சர்வீசஸ் அண்ட் கிளிக் ஏர்போர்ட் கோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் பேனல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு 6. ஸோ திரும்ப நான் க்ளவுட் செல்லுக்குள்ளே வந்துடுறேன். சர்வ்டு 25 ரிக்வெஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 100 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு Ctrl+C கொடுத்துக்கலாம். சர்வ்டு 50 ரிக்வெஸ்டர்ஸ்னு வந்திருக்கு. 50 ரிக்வெஸ்டர்ஸ். சர்வ்டு 75 ரிக்வெஸ்டர்ஸ். ஸோ 150. ஸோ இப்போ நான் Ctrl+C கொடுக்குறேன். Ctrl+C கொடுத்ததுனால நமக்கு இங்கே சிம்பிள் வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ் ஹேட் ரிசீவ்டு ஏர்போர்ட்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நேவிகேஷன் மெனுவில் எண்ட் பாயிண்ட்ஸ்னு ஆப்ஷன் இல்லை. டாஸ்க்கு 6 ஆட் எ குவாட்டா டு தி ஏபிஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளாய் தி எண்ட் பாயிண்ட்ஸ் கான்ஃபிகரேஷன் தட் ஹேஸ் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ளவுட் செல்லில் இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். டிப்ளாயிங் ஓப்பன் ஏபிஐ வித் waiting for async operations to complete. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது. செவரல் மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் console.html. ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கமெண்டு redeploy your app to use the new endpoints configuration கொடுத்துருக்காங்க. ஸோ this may take few minutes அங்கேயே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் விண்டோலேயே US Central 1. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஃபைல் uploading 0 files Google Cloud Storage ஃபைல் அப்லோட் டன். ஸோ ஃபைல் நமக்கு 100% அப்லோட் ஆகிடுச்சு. அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட்டு செவரல் மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்லேயே இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங். இன்ஸ்டாலிங் பைத்தான். runtime successfully download from US Central 1 docker.pkg. running Python. exporting, adding layer google.python runtime Python. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்லேயே போயிட்டே இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்லேயே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ புஷ் டன் வந்துட்டு ஃபினிஷ்டு ஸ்டெப் டு பில்ட் புஷ் டன் வந்திருக்கு. அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுத்துக்குது. அப்பா, அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் டன் கொடுத்துட்டாங்க. செட்டிங் டிராஃபிக் ஸ்ப்ளிட் ஃபார் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங். ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் செக் மை ப்ராக்ரஸ் எடுத்துடுறேன். ஸோ திரும்ப ஃபஸ்ட் விண்டோ போகிறேன். ஸோ செக் மை ப்ராக்ரஸ். ஸோ ஆட் ஏ கோட்டா டு தி ஏபிஐ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் வந்துட்டு. ஸோ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80% வந்துட்டு. ஸோ 80 மார்க்ஸ் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கன்சோல் நேவிகேட் டு நேவிகேஷன் மெனு ஏபிஐ சர்வீசஸில் க்ரெடென்ஷியலை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதுலேருந்து ஏபிஐ கீயை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கமாண்ட் கொடுத்துட்டு யுவர் ஏபிஐ கீயை இங்கே பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ திரும்ப நான் செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் விண்டோவில் ஏபிஐ சர்வீசஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் க்ரெடென்ஷியல் ஓப்பன் பண்ணுவோம்.
ஏபிஎன் கீன்னு இருக்குது. ஸோ ஏபிஎன் கீ வைக்கணும். கிரியேட்டிங் ஏபிஐ கீ. ஏபிஐ கீ அப்படிங்கிறது இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். இதை நான் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்குவோம். நோட் பேடில் இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் போயிட்டு ஏபிஐ கீன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஏபிஐ கீன்னு கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ திரும்ப க்ளவுட் செல்லை ஓப்பன் பண்ணிடுறேன். திரும்ப ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை ஏபிஐ கீயை எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு க்ளவுட் செல்லில் இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏபிஐ கீயை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ண ஏபிஐ கீயை கண்ட்ரோல் சி திரும்ப இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு சென்ட் யுவர் ஏபிஐ ரிக்வெஸ்ட் யூஸிங் தி ஏபிஐ கீ அவைல் ஜஸ்ட் யூ கிரியேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 7th டாஸ்க்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப க்ளவுட் செல்லில் இங்கே வச்சு அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏபிஐ நவ் லிமிட் 5 ரிக்வெஸ்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8th டாஸ்க்கு இதை காப்பி பண்ணி நான் இங்கே திரும்ப க்ளவுட் செல்லில் அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ப்ளஸ் கண்ட்ரோல் சி டு ஸ்டாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 100 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 50 ரிக்வெஸ்டர்ஸ் போயிருக்கு. ஸோ 50 ரிக்வெஸ்டர்ஸ் டாப். ஸோ நான் கண்ட்ரோல் சியை கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 10th டாஸ்க்கு சென்ட் அனதர் ஆதென்டிகேட்டட் ரிக்வெஸ்ட்டு டு தி ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப க்ளவுட் செல்லில் இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ கோட் 8 மெசேஜ் ஸ்டாக் என்டர்பிரைஸ் டீட்டெயில் இன்டர்னல்னு வந்திருக்கு. ஸோ இதே அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ கோட் 8 டீட்டெயில்ஸ் டைப் டீட்டெயில் இன்டர்னல் வந்திருக்கு. ஸோ கரெக்டான அவுட்புட் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ். இதோட லேப் கம்ப்ளீஷன் ஆகுது. நான் செக் மை ப்ராக்ரஸ் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இந்த லேபை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ 100க்கு 100 எடுத்துட்டோம். செக் கம்ப்ளீட் தி பாயிண்ட் சென்ட் 20 மெசேஜ் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ லேபை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 வந்துட்டு. ஸோ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டேக் யுவர் நெக்ஸ்ட் லேப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒர்க் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ நான் எண்ட் லேப் கொடுக்குறேன். ஸோ எண்ட் லேப் ஸோ குட் GOOD. ஸோ நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு க்ரீன் டிக் வந்துட்டு க்ளவுட் எண்ட் பாயிண்ட்ஸ் கீஸ்டாட் லேப் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ரிவியூவிங் திஸ் லேப் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த லேப் என்னவோ பார்ப்போம். நெக்ஸ்ட் லேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பப் சப் கிக் ஸ்டார்ட் பைத்தான்கிற லேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.